முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில், உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருவதாகவும், புயல் பாதிப்புகளுக்கு உடனடியாக உதவி பணிகளை செய்து இது துரிதமான அரசு என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மெய்ப்பித்து காட்டியிருக்கிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் கோர தாண்டவம் ஆடிவிட்டு சென்றுள்ளது. மயிலத்தில் 51 சென்டிமீட்டர், ஊத்தங்கரையில் 50 சென்டிமீட்டர், புதுச்சேரியில் 49 சென்டிமீட்டர், திண்டிவனத்தில் 37 சென்டிமீட்டர், விழுப்புரத்தில் 27 சென்டிமீட்டர், கடலூரில் 23 சென்டிமீட்டர், திருவண்ணாமலையில் 22 சென்டிமீட்டர், வேலூரில் 11 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளது. இத்தகைய இயற்கை பேரிடர் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்ட நிலையில் மக்களை காக்கும் பணியில் முதலமைச்சரும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் அதிவேகமாக செயல்பட்டு மக்களை காக்கும் பணியில் இறங்கியதை குறிப்பிட்டுள்ள முரசொலி, 2 நாட்களில் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுத்து விட்டார்கள் என தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நவம்பர் 24ஆம் தேதி உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி 27ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பெஞ்சல் புயலாக மாறியது. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்தபடி புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சென்னையை நோக்கி சனிக்கிழமை வர தொடங்கியது. வெள்ளிக்கிழமை இரவு சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த புயல் சனிக்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் சென்னைக்கு 90 கிலோமீட்டர் தொலைவுக்கு நெருங்கியது. ஆனால் மாலை 5 மணி வரை நகராமல் போக்கு காட்டி புயல் மிரட்டி கொண்டிருந்தது. இதனையடுத்து எதிர்பாராத வகையில் மாலை 5 மணிக்கு மேல் புயல் வந்த திசையில் வடக்கு நோக்கி செல்லாமல் மீண்டும் தெற்கு நோக்கி திரும்பியது. மீண்டும் மாமல்லபுரம் கரையை நோக்கி நகர்ந்து கரைக்கு நெருக்கமானது. இரவு 7 மணி அளவில் புயல் மரக்காணம் அருகே கரையை கடக்க துவங்கியது. அப்போது மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியது. மழையும் மிக பலமாக கொட்டியது. புயல் நள்ளிரவு 11:30 மணியிலிருந்து 12:30 மணிக்குள் மரக்காணம் அருகே கரையை கடந்த நிலையில் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்ட சுற்றுப்புற பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால்தான் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும் மழை பெய்தது. இதனால்தான் சுற்றுவட்டார பகுதியிலும் நீர்பிடிப்பு இடங்களிலும் பெய்த மழை நீர் சாத்தனூர் அணைக்கு எதிர்பார்க்க முடியாத வகையில் மிக அதிக அளவில் வந்து சேர்ந்தது. பெஞ்சல் புயலால் நீர்பிடிப்பு பகுதியில் பெரும் மழை பொழிவால் சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்தது. அணையின் முழு கொள்ளளவான 119 அடியை நெருங்கியது. தண்ணீர் வரத்தை முன்கூட்டியே கணித்து அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வந்த தண்ணீர் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்பட்டது. சாத்தனூர் அணை நிரம்பி வந்த நிலையில் கரையோர மக்களுக்கு தொடர் எச்சரிக்கை விடுத்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி, செம்பரம்பாக்கம் அதிமுக புகழ் பழனிசாமி தனது பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டுக் கொண்டு இருப்பதாக விமர்சித்துள்ளது. உடனடியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து இடங்களுக்கும் சென்று பார்வையிட்டார். மழைநீரை உடனடியாக வெளியேற்றும் நடவடிக்கைகள் செய்யப்பட்டன. மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டார்கள். அவர்களது முழு தேவைகள் செய்து தரப்பட்டன. உணவுப் பொருட்கள், அன்றாட அவசிய பொருட்கள் அனைத்தும் தரப்பட்டன. சமுதாய கூடங்கள் மூலமாக உணவு தயாரித்து வழங்கப்பட்டு வருகிறது. புதிய சமையல் அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு இருப்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் வீடுகளில் இருக்கும் மக்களுக்கும் தருவதற்கு உணவுப் பொருட்கள் தயாரித்து வழங்கப்படுகிறது. தொற்று நோய்கள் ஏற்படாமல் இருக்க மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மழைநீர் சூழ்ந்து பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. உயிரிழந்தவர் குடும்பத்துக்கு 5 லட்சம் நிதி உதவியை வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கியது மட்டுமல்ல, முழுமையாக சேதமடைந்த குடிசைகளை கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் முன்னுரிமை கொடுத்து வீடுகள் கட்டவும் உத்தரவிட்டுள்ளார். பாசன பயிர்கள் பாதிப்புக்கு ஹெக்டேருக்கு 17,000 ரூபாயும், மரங்களாக இருந்தால் ஹெக்டேருக்கு 22,500 ரூபாயும் வழங்க உத்தரவிட்டுள்ளார்கள். எருது, பசு உயிரிழப்புக்கு 37,500 ரூபாய் அறிவித்துள்ளார். இவை அனைத்துக்கும் மேலாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2,000 வழங்கிடவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது. புயல் பாதிப்புகளுக்கு உடனடியாக உதவி பணிகளை செய்து இது துரிதமான அரசு என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மெய்ப்பித்து காட்டியிருக்கிறார் என முரசொலி தனது தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது.